வணக்கம். பட்டர்ஃப்ளை ஒயர்குடி சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ செயின் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 2 சிஸ்டர் கீ செயின் போட்டு காட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இது கொஞ்சம் புது மாடலாக இருக்குது, நல்லா இருந்தது, அதனால இந்த மாதிரி போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். அதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு இந்த கட் பண்ண நரம்பு எடுத்துருக்கிறேன். இந்த நரம்பு வந்து ஒரு நரம்பு இந்த ஒரு செயின் பண்ணுறதுக்கு, இந்த இது பண்ணுறதுக்கு கரெக்டாக வருது, அதனால் இந்த நரம்பு நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீ செயின், அப்புறம் இந்த பாசி ஒயிட் கலரும் இந்த ராணி பிங்க் கலரும் எடுத்துருக்குறேன். அவ்வளோதான், ட்ரிம்மர், கட்டர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் கலர் பாசி போடுறோம், அப்புறம் இந்த கலரில் ஒன்று போடுறோம், பிங்க் கலரில் ஒன்று, திரும்ப ஒயிட் ஒன்று, திருப்பியும் பிங்க் ஒன்று. 4 பாசி இது மாதிரி கோர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒயிட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, பிங்க்கு. இப்போ நம்ம ஆப்போசிட் நரம்பு எடுத்து இந்த பிங்க் கலர் பாசியில் கிராஸ் பண்ணுறோம். கொட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது மாதிரி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வரும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2 நரம்புலையும் பாசி போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரே நரம்பில் தான் போட்டோம் முதல் வரிசைக்கு. இப்போ வந்து 2 நரம்புலையும் நம்ம பாசி கோர்க்கணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல், அப்போ தான் நரம்பு வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஒயிட் எடுத்து இந்த நரம்புலையும், இன்னொரு ஒயிட் எடுத்து இந்த பக்கம் நரம்புலையும் போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு பிங்க் எடுத்து எந்த நரம்பில் போட்டாலும் சரி பிங்க் கலரு போட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இதே மாதிரி போடணும். பார்த்தீங்களா, உங்கள் பக்கம் வச்சு பார்த்தா அப்படி இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு, இந்த பக்கம் ஒரு ஒயிட்டு, நடுவில் ஒரு பிங்க், இந்த மாதிரி வரணும். இதே மாதிரி 9 வருஷம் நம்ம போடணும். சரியா? இதே மாதிரி நம்ம 9 வருஷம் போடுறோம். எண்ணி பாருங்கள், 9 வருஷம்னா இதை எண்ணணும். சைடில் இருக்கிற ஒயிட் பாசி எண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 போட்ட பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 பக்கமும் ஒயிட் போடுறோம், 2 நரம்புலையும் ஒயிட் கலர் போடுறோம். போட்டுட்டு இந்த பக்கம் இப்படி நம்ம கிராஸ் பண்ணுறோம். இந்த பிங்க் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நரம்பு இந்த லாஸ்ட்டில் இருக்குது, நம்ம இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுல கிராஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கீ செயினை இதில் ஒரு பக்கம் போட்டுக்கலாம். இது வெளியே வேணும்னா இந்த ரவுண்டில் போடுங்க, இல்லை இது உள்ளே வேணும்னா இந்த ரவுண்டை வெளியே விடுங்க. நான் இப்படி போட போகிறேன். இந்த ரவுண்டில் நம்ம பெரிய ரவுண்டு வெளியே இருந்ததுன்னா அதில் நம்ம வந்து நிறையா போட்டுக்கலாம் இல்லையா, அதுக்காக இப்படி போடுறோம். போட்டுட்டு இந்த பிங்க் கலரில் நம்ம இது மாதிரி கிராஸ் பண்ணுறோம். ஒயிட் பாசி அதில் ஒன்று போட்டிருந்தோம், இந்த பக்கம் நரம்புலையும் ஒன்று போட்டிருக்கிறோம். இப்போ 2 நரம்பையும் கிராஸ் பண்ணுறோம். இப்படி வரும். கீ செயின் நமக்கு இப்படி சைடாக தானே இருக்கணும், இப்படி எடுக்கிற மாதிரி அப்படி இருக்கணும் இல்லையா, அதே மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். சரியா? போட்டு இப்போ நம்ம எப்படி கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நரம்பு வந்து ரெண்டும் ஒரே பக்கம் வரணும்.
அதுக்காக இப்படி சுற்றி வந்துடுவோம் அந்த பக்கம். இந்த பக்கத்து நரம்பில் போட்டு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த பாசியில் போட்டு, இங்கே இருந்தது இந்த பாசியில் போட்டு, இப்போ இந்த பிங்க் கலர் பாசிலையும் போட்டு இந்த பக்கம் பாசிலையும் போடுறோம். இந்த ஒயிட்டில் போட்டால் 2 நரம்பும் ஒரே இடத்துல வந்துடும். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அப்போ கொஞ்சம் டைட் ஆயிரும், அதனால் நம்ம டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம். சரியா? 2 முடிச்சு போட்டுருவோம். இப்போ நம்மளோட நரம்பு வந்து முடிச்சு போட்டதுனால நடு சென்டரில் இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் பாசியில் ஒரு நரம்பு கோர்த்து வெளியே வர்றோம். சரியா? இப்போ வந்து நரம்பு இந்த மாதிரி இருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். ஒரே இந்த ஒரு பாசியில் 2 பக்கமும் நரம்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நரம்பு எடுத்துக்கலாம். ஒரு நரம்பு எடுத்து இந்த பிங்க் கலர் பாசி 2 போடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஒரு நரம்பில் பிங்க் கலர் பாசி மேலே இருக்கிற நரம்பில் போட்டேன், கீழே இருக்கிற நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும். இது இப்படி மேலே இருக்க வேண்டாம், இது இப்படி உள்ளுக்குள்ளே போயிடும். நம்ம கொஞ்சம் போடும்போதே அது உள் பக்கம் போயிடும். அடுத்த நரம்பில் நம்ம அடுத்த பாசியில் அடுத்த பாசியில் நரம்பை கோர்க்குறோம். சரிங்களா? இந்த மாதிரி. இப்போ இது கீழே இருக்கு இல்லையா, இந்த பாசி பிங்க் கலர் பாசி, இந்த நரம்பு வந்து பிங்க் கலர் பாசியில் இருக்கு இல்லையா. இப்போ பிங்க் கலர் பாசி 1 போடுறோம். நரம்பு பார்த்துக்கிடுங்க. இந்த பிங்க் கலர் பாசியில் இருக்கிற நரம்பு, இந்த ஒயிட்டில் இருக்கிற நரம்பில் நம்ம பாசி கோர்க்கலை, அதை எடுத்து கிராஸ் பண்ணுறோம். சரியா? இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மட்டும் 2 பாசி போட்டோம். இனிமேல் எல்லாத்துலேயும் ஒரு பாசி தான் இனிமேல் போடணும். இப்போ அடுத்த பாசியில் நரம்பை கிராஸ் பண்ணுறோம். கீழே இருக்கிற நரம்பு ஒயிட் பாசியில் கிராஸ் பண்ணுறோம். பிங்கில் இருக்கிற நரம்பில் ஒரு பாசி பிங்க் கலரே போடுறோம். போட்டு பாசி நரம்பை கிராஸ் பண்ணுறோம். இப்போ இது உள் பக்கமாக இப்படி வந்துடணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு டைட் பண்ணுங்கள், நரம்பு டைட் ஆகும். சரியா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உள் பக்கமாக வரணும். இப்போ இந்த நரம்பு எடுத்து ஒயிட் பாசியில் போடுறோம். இந்த கீ செயினுக்குரிய செயினும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. இந்த பாசிகள் எந்த மாதிரி வேணும்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம். என்கிட்ட பாசி வாங்கினவங்க தான் இந்த கீ செயின் வேணும்ன்ட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு போடுங்க, நீங்கள் போட்டு காட்டினா நாங்கள் போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த பாசியில் நரம்பை போட்டிருக்கிறோம். மேலே நரம்பில் பாசியை போட்டு இந்த நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த பாசி. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது எனக்குமே. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்லித்தரேன் தெரிகிற மாதிரி. நான் சில விஷயம் தெரியாதுன்னா கொஞ்சம் 2-3 வாட்டி வீடியோ போட்டு பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டு சொல்லி தருவேன். நானும் வேறு சேனலில் பார்த்து தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நம்மளாக போடுறது இல்லை. ஒரு சேனல்களில் நம்மளும் பார்க்குறது தான். சிலர் அது பாஷை புரியாததுனால எங்களுக்கு அது தெரியலை, இதை போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்குறதுனால நான் போட்டு
காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம தமிழில் பேசுகிறது ஒன்று, அதை வந்து கொஞ்சம் நிதானமாக சொல்லித்தர்றது ஒன்று. அது புரியும் அப்படின்றதுனால கேட்குறாங்க. அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வெள்ளை பாசிக்கும் போட்டு நம்ம இது மாதிரி ஒரு பிங்க் கலரு போட்டு இது மாதிரி முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். நம்ம இது லாஸ்ட்டு வந்துட்டோம். பக்கத்து பாசிலையும் போட்டு இந்த நரம்பை இங்கே பாருங்கள், இந்த பாசியில் இருந்தது, அதை இந்த பாசிலையும் நம்ம போடுறோம். போட்டு இந்த பிங்க் கலர் பாசியும் போட்டு இப்படி உள் பக்கமாக வந்துடும் நம்ம நரம்பு. இப்போ இதுவும் உள் பக்கமாக ரெண்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் ஒரு பாசி போட்டு பிங்க் கலர் பாசி போட்டு முடிச்சு போட்டுடலாம். கொஞ்சம் டைட்டாகவே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் இது மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு இதில் 10 பாசி வரும். அதுக்கப்புறம் இந்த நரம்பை எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கம் கொண்டு போகணும். ரெண்டு நரம்பையும் இந்த பக்கமாக கொண்டு வந்துடணும். இந்த ஒயிட் பாசிக்கு வரணும் நரம்பு. இந்த பக்கம் ஒன்று, இப்படி ஒன்று வரணும். இந்த மாதிரி இருக்கும். இதை திருப்பி விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு இப்போ ஒரு பாசிக்கும் நம்ம அதே மாதிரி பிங்க் கலர் போட்டு கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு போடும்போது 2 பிங்க் கலர் போடணும். அடுத்து இந்த ஒயிட்டில் போடும்போது இப்போ இதில் வந்து ஒரு பாசி போடணும் பிங்க் கலரு. ஃபஸ்ட்டு வரிசைக்கு மட்டும்தான் நம்ம 2 போடுறோம், அப்புறம் எல்லாம் 1 தான் போடணும். டைட் பண்ணிக்கிடுங்க. நான் சொல்லி தர்றதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும், நீங்கள் பார்த்து கொஞ்சம் டைட்டாகவே போடுங்க.
இது மாதிரியே போட்டு போட்டு கிராஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி தந்துடுறேன், ஏன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு பக்கம்தான் நான் பார்த்தேன், உங்களுக்கு நான் 2 பக்கமே போட்டு சொல்லித்தரேன். ஒரு ஒயிட் கலர் பாசியில் போட்டு அடுத்து வந்து ஒரு பிங்க் கலர் பாசி போட்டு நம்ம இப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி 10 பாசி பிங்க் கீழே ஒயிட் பாசி இருக்கும், அதே 10 நம்ம வந்து பிங்க்கு போட வேண்டியிருக்கும். அடுத்து இந்த லாஸ்ட் பாசிக்கு வந்துருக்கிறோம் ஒயிட்டு. இது வந்து டைமண்ட் பாசி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இதை மாதிரி வரும். நீங்கள் அதை இந்த மாதிரி ஒன் போல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாம் கரெக்டாக உட்காந்துரும். இப்போ நமக்கு சரியாக வரும். இருங்க, முடிச்சு போட்டுடலாம். இவ்வளோதான். சரியா? இப்போ இந்த நரம்பெல்லாம் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட்டுற போகிறோம். கரெக்டாக இதில் உள்ளுக்குள்ளே என்னன்னீங்கன்னா 10 பாசி இருக்கணும். இந்த மாதிரி 10 பாசி இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பார்த்தீங்களா? இதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது நான் தனியாக உட்கார்ந்து போட்டதுனால கொஞ்சம் டைட்டாக போட்டேன். அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஷேப் எல்லாம் கரெக்டாக வந்திருக்குது பாருங்கள். இதான். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் போடுங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.